யாழ்ப்பாணம் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம். ஏன் இந்த துடுப்பாட்ட மைதானம் தடைப்பட்டது? நிர்வாக குழு அவர்களுடைய நிதி நிலைமை காரணமாக இந்த சர்வதேச மைதானத்துடைய திட்டங்களை சுற்றுச்சூழல் அதிகார சபையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த பகுதியில் அமைக்க முடியாது. சடாரென்று இப்படி சொன்னது ஒரு வருத்தத்துக்குரிய செயலா. மண்டைதீவில் மேலே ஒரு என்வாரன்மெண்டல் இஷ்யூ இருந்து அது 4 ஏக்கருக்கு மேலே செய்ய முடியாண்டால் வடமாகாணத்தில் வேறு இடங்கள் உள்ளது. அரசியல் நோக்கங்களுக்காக இது நிறுத்தப்பட்டதா? பணம் இல்லாதபடியால் இது நிறுத்தப்பட்டதா? அரசியல் ஆதிக்கம் இருக்கிறபடியால் இது நிறுத்தப்பட்டதா? அனுமதியை பெறாத நிலையிலே நிறுத்தப்பட்டதா? இங்கே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைஞ்சதென்றால் அனைவருக்கும் எங்கட தனிய யாழ்ப்பாணம் வடமாகாண மக்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இன்றைய நிகழ்வினுடைய முக்கியமான தொகுப்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் யாழ்ப்பாணம் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம். தொடர்ச்சியாக இந்த துடுப்பாட்ட மைதானம் பற்றிய விடயம் பேசுபொருளாக இருந்தது. இப்போது அந்த மைதானத்தினுடைய கட்டுமான பணிகள் இல்லாவற்றால் அது சார்ந்து அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதான ஒரு விடயம்தான் அண்மை காலத்திலே அறிவிப்பாக இருந்த ஒரு முக்கியமான விடயங்களில் பேசப்பட்ட விடயமாக இருக்கிறது. 2017 ஆண்டு தொடக்கம் மண்டைதீவு பகுதி, இந்த பகுதி அந்த பகுதி தான், இந்த பகுதியிலே ஒதுக்கப்பட்ட இந்த நிலத்திலே சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. படிப்படியாக அது சார்ந்த அனுமதிகள், அது தொடர்பான விடயங்களை சர்வதேச துடுப்பாட்ட சம்மேளனத்தோடு இணைந்து இலங்கை துடுப்பாட்ட சங்கம் இதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். இலங்கை துடுப்பாட்ட சம்மேளனத்தின் ஊடாகத்தான் இந்த வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. திடீரென அந்த வேலைப்பாடுகள் ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது? இப்போது அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? இந்த சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் யாழ்ப்பாணத்தில் அமைந்தால் எவ்வாறான நன்மைகள் இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் தொண்ணூறு மீட்டர் உள்ளடங்கிய அந்த மைதானத்தை நாங்கள் அமைப்பதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருந்தோம். உண்மையாக அந்த மைதானம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி, ஒரு விளையாட்டு நகரம் சார்ந்ததாகத்தான் அது அமையிருந்தது. அதில் ஹோட்டல்ஸ், மற்றது என்டர்டைன்மெண்ட் ஏரியாஸ், போர்டிங், மற்றது கோல்ஃப் கிரவுண்ட், கார் வெஹிக்கிள் பார்க்ஸ், அப்படியாக பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக, விளையாட்டு நகரமாக அதை உருவாக்க திட்டமிடப்பட்டு கொண்டு இருந்தது. யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் அமையப்பெற்றால் எவ்வாறான நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றிய ஒரு சிறிய அலசல். முதலாவது யங்ஸ்டர்ஸ் கிராஸ் ரூட் லெவலில் ஒரு ஹை குவாலிட்டி கிரிக்கெட் ட்ரைனிங் கிடைக்கணுமெண்டா அவையில் கொழும்பை நோக்கி போக வேண்டி இருக்குது. ஒரு லைசன்ஸ் கோச்சிட்ட ட்ரைனிங் எடுக்கணுமெண்டா கொழும்பை நோக்கி போக வேண்டி இருக்குது. சின்னாக்கள் ஃபண்டமெண்டல் டெவலப்மெண்ட் செய்கிறண்டா கொழும்பை நோக்கி போக வேண்டி இருக்குது. அடுத்த ரெண்டாவது எங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மாறும். ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைஞ்சதென்றால் கிட்டத்தட்ட 40,000 பார்வையாளர்கள் ஒரு மேட்சுக்கு வருவினம். அந்த மேட்சை வர்றதால எங்களோட ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் பண்ண. வடமாகாணத்தில் இவ்வாறான ஒரு துடுப்பாட்ட மைதானம் அமைவது என்பது வடக்கிற்கான மிக பெரும் ஒரு எழுச்சியாக இது இருக்கும். பல துறைகளிலும் இந்த மைதானம் வடக்கிற்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடும். சுற்றுலாத்துறை மேம்படும், உள்ளூர் வியாபாரிகளுடைய உற்பத்திகள் அதிகரிக்கும், இங்கிருக்கின்ற விடுதிகளுக்கான எண்ணிக்கை அதிகரிக்கும், மக்கள் செல்வார்கள், இதில் பார்வையாளர்களுடைய வருமானம் அதிகரிக்கும். அயல் நாடாக இருக்கிறது இந்தியா இங்கு ஒரு போட்டியை நடத்த வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தான், இந்தியா போன்ற போட்டிகள் இங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பல விடயங்கள் இங்கு இருக்கிறது. இந்தியாவிலிருந்து இங்கு வருவது மிக சுலபமாக இருக்கும். கொழும்புக்கு இங்கு வருவதை விட நேரடியாக பலாலி விமான நிலையமூடாக இங்கு வரலாம். அவ்வாறு பல விடயங்கள் இதிலே நன்மையாக இருக்கிறது. ஆனாலும் இந்த விடயம் ஏன் நடைமுறைப்படுத்தப்படாமல் இடையிடையே நிறுத்தப்படுகிறது? ஸ்ரீலங்கா கிரிக்கெட்
இலங்கையிலே இருக்கின்ற சர்வதேச மைதானங்களுடன் ஒத்த ஒரு சர்வதேச மைதானத்தை யாழ்ப்பாணத்திலே மண்டதீவிலே அமைக்க முன் வந்திருந்தார்கள். 2017ஆம் ஆண்டளவிலே இதற்குரிய ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பமாகின. அப்பொழுது இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய தலைவராக இருந்த மதிப்புக்குரிய திலங்க சுமதிபாலாவினுடைய முயற்சியினாலே இந்த முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த வகையிலே ஆரம்ப வேலைகள் மண்டதீவை சுற்றி இருக்கின்ற அந்த பிரதேசத்தை இந்த சர்வதேச மைதானத்தை அமைப்பதற்குரிய இடமாக தெரிவு செய்து அதை நாங்கள் யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஊடாகவும் வேலணை பிரதேச சேலத்தின் ஊடாகவும் அதை அணுகி அப்போதைய வடமாகாண முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்களுடைய அனுமதியுடனும் அந்த மைதானம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. ஆரம்பத்திலே அது 48 ஏக்கர் நிலப்பரப்பை உடைய அந்த மைதானம் அமைப்பதற்குரியதாக எங்களுக்கு தரப்பட்டிருந்தது. ஏன் இந்த துடுப்பாட்ட மைதானம் தடைப்பட்டது? உண்மையிலே அரசியல் நோக்கங்களுக்காக இது நிறுத்தப்பட்டதா? பணம் இல்லாதபடியால் இது நிறுத்தப்பட்டதா? அரசியல் ஆதிக்கம் இருக்கிறபடியால் இது நிறுத்தப்பட்டதா? இது எவ்வாறான அனுமதியை பெறாத நிலையிலே நிறுத்தப்பட்டதா என்ற ஒரு பல கேள்விகள் இங்கே இருக்கிறது. இப்பொழுது இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய நிர்வாகம் தற்காலிகமாக விளையாட்டுத்துறை அமைச்சினால் தற்காலிக நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவை நிர்வாக குழு அவர்களுடைய நிதி நிலைமை காரணமாக இந்த சர்வதேச மைதானத்துடைய திட்டங்களை இப்பொழுது தற்காலிகமாக அவர்கள் இடைநிறுத்தி இருக்கிறார்கள். இருந்த பொழுதும் மண்டதீவு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒரு அவசியமானது என்றதை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்ற வகையில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இருந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதில் கட்டட வேலைகளும் அடிக்கல் நாட்டும் நடந்த பின்னர் அதில் இருந்த என்வாரன்மெண்டல் இஷ்யூ சம்பந்தமாக வேலைகள் இருந்து அதிலுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இருந்த போல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அகாடமியின் புதிய சேர்மன் புதிய செக்ரட்டரியாக்களை அப்பாயிண்ட் பண்ணின பின்னர் இருந்த போல செக்ரட்டரி அவர்கள் பிரகாஷ் சார்ட்டர் அவர்கிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் வந்து தமிழ் மக்களாகிய எல்லோரோடும் ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. அதாவது அவர்கள் சொன்ன கருத்து நாங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் மைதானத்தை கிரிக்கெட் கிரவுண்டை ஒரு சாதாரண கிரிக்கெட் கிரவுண்டாக நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு பண வசதி குறைந்து விட்டது. சுற்றுச்சூழல் அதிகார சபையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த பகுதியில் அமைக்க முடியாது என்கின்ற ஒரு விடயம் சுட்டி காட்டப்படுகிறது. ஆனாலும் இதற்கு முதல் ஒரு குழு அமைக்கப்பட்டு இங்கு வருகை தந்து சர்வதேச துடுப்பாட்ட சம்மேளனத்தினுடைய பிரமுகர்கள், இலங்கை துடுப்பாட்ட சம்மேளனத்தினுடைய பிரமுகர்கள், இந்த துறை சார்ந்தவர்கள் அனைத்து அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு அனுப்பி ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அதற்கான தீர்வுகளை வழங்க வேண்டும், உடனே அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இருந்தும் கூட ஏன் இது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இது அது வேறு காரணங்களும் இருக்கலாம். ஆனால் அந்த வேறு காரணங்களை சரியாக சொல்லி அதை நிவர்த்தி செய்திருக்கணும். அப்படியும் நடைபெறவில்லை. பண வசதி இல்லை என்றால் பண வசதிக்குரிய ஸ்பான்சர்ஷிப், அதாவது இந்தியா முதல் அதை செய்தார் என்றது சொன்னது. வெளிநாட்டில் எத்தனையோ சங்கங்கள், எத்தனையோ புலம்பெயர்ந்த அமைப்புகள், எத்தனையோ ஸ்பான்சர்ஷிப் செய்யக்கூடிய வணிகங்கள், வேர்ல்ட் பேங்க் அப்படியெல்லாம் இருந்த சமயத்திலும் அப்படி ஒரு உதவியை நாடாமல் சடாரென்று இப்படி சொன்னது ஒரு வருத்தத்துக்குரிய செயலாகும். மண்டதீவில் மேலே ஒரு என்வாரன்மெண்டல் இஷ்யூ இருந்து அது 4 ஏக்கருக்கு மேலே செய்ய முடியாண்டால் வடமாகாணத்தில் வேறு இடங்கள் உள்ளது. தொடர்ந்து வந்த இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் மதிப்புக்குரிய சமி செல்வா அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற நிர்வாகம் இந்த சர்வதேச மைதானத்தை ஆரம்பிப்பதற்குரிய பணிகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டு வந்தார்கள். இருந்த பொழுதும் பல்வேறு அனுமதி சார்ந்த பிரச்சனைகள் காணப்பட்டதனால் அந்த அனுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதில் காலதாமதங்கள் ஏற்பட்டன. அவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்து இப்பொழுது இருக்கின்ற
அதி மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவனுடைய அனுமதியுடன் ஆதரவுடன் இந்த சர்வதேச மைதானத்தை நாங்கள் முறைப்படியாக ஆரம்பிப்புக்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம். 2024ஆம் ஆண்டளவில் 2025ஆம் ஆண்டளவில் உத்தியோகபூர்வமாக அந்த மண்டதீவு மைதானத்துக்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டு அதனுடைய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. வடக்கிற்கான ஒரு துடுப்பாட்ட மைதானம் சர்வதேச தரத்தில் வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு அரசினுடைய ஆட்சி காலங்கள் மாறும்போது அது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். இன மத மொழி வேறுபாடுகள் கடந்து நாம் அனைவரும் இளைஞர்களாக ஒன்றுபடும் ஒரு அழகிய தருணம் விளையாட்டு. ஆகவே அத்தகைய விளையாட்டுக்கான ஒரு களம் அமைக்கின்ற தருணம் இது. இலங்கை கிரிக்கெட் சபையின் தேசிய பயணத்திட்டத்தின் கீழ் மண்டிதீவில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் 2025 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியான இன்று இப்போது இடம்பெறவிருக்கின்றது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட முக்கிய அதிதிகள் இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்விலே இந்த வேளையில் பங்கேற்கின்றார்கள். அவை இந்த சர்வதேச மைதானம் எங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறும் பொழுது எங்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. எங்களுடைய இளம் கிரிக்கெட் வீரர்கள் இன்னும் அதிகமாக கிரிக்கெட் பால் ஈர்க்கப்பட்டு சர்வதேச தரத்திலான வீரர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து போகிறதுக்குரிய வழிவகைகள் எங்களுக்கு நிறைய இருக்கும். இப்பொழுது நீங்கள் அண்மை காலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்து மாதுளன் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி, ஆகாஷ் ஹார்ட்லி கல்லூரி, வியாஸ்காந்த் யாழ் மத்திய கல்லூரி போன்ற வீரர்கள் இப்பொழுது சர்வதேச ரீதியாக போட்டிகளை பங்கு கொள்கிறார்கள், இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான வீரர்கள் போல் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருந்தும் வீரர்கள் தேசிய அணியில் இடம்பெறுவதற்கு இந்த மைதானம் எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சர்வதேச தர மைதானம் ஒன்று அமைஞ்சதுன்றால் இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மைதானங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரை ஜோனில் இருக்கிற மைதானம், பாடசாலைகள் மைதானம், அனைத்து விளையாட்டுகளும் விளையாடுற மைதானம். அப்போ என்ன நடக்கும் என்றால் மைதானம் சரியான சீராக விளையாட்டு வீரர்களுக்கு, கிரிக்கெட் வீரர்களுக்கு போதுமான அளவு வசதியோடு இருக்காது. நாங்கள் இப்போ சும்மா சொன்ன போனால் எங்களோட கிரவுண்டில் ஒரு டைவ் அடித்து ஒரு கேட்சை பிடிக்க இயலாது. ஒரு போல் வந்து பெட் பண்ணோன்னே பெட்டில் பட்டு விரைக்க மிக வேகமாக விரைக்கல ஃபம்பிள்ட் ஆகும் கிரவுண்டில். அப்போ அது வந்து முகத்தில் அடிக்கும். அப்போ சில வேளை இப்போ நாங்கள் சும்மா நார்மலாக சொல்கிறது எங்கட இதில் என்னென்னா, சவுத்தில் விளையாடுற பிளேயர்ஸ் வந்து போல் பெட்டில் பட்டோன்னே பந்தை நோக்கி வேகமாக ஓடுவாங்க. ஆனால் எங்கட பிளேயர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, பந்து பெட்டில் பட்டோன்னே அங்கே லைனில் நின்றாலும் அங்கேயே லாங் பெரிய ஃபீல்டிங் பண்ணிடுவாங்க. ஏனெண்டா அந்த பந்து அங்கேருந்து வரைக்கு எங்கே ஃபம்பிள்டாகி வருமென்று தெரியாது, அங்கேயே இருந்துடுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல தரை இருந்ததுன்னா பந்து நிலத்தில் விழுந்தோன்னா உருண்டு கொண்டே வரும், காயங்கள் ஏற்படாது. மற்றது ஒரு டைவ் அடிச்சு ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தரம் வாய்ந்த மைதானங்கள் இருந்தால் தான் அவைகள் வந்து சர்வதேச தரத்துக்கு தங்களை வளர்த்து கொண்டு போகிறதுக்கு நல்லதாக இருக்கும். இந்திய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த மைதானத்தை குறுகிய நாட்களில் கட்டி கொடுப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் வாக்குறுதியையும் அவர்கள் ஆட்சி பீடமேறிய நாட்களிலே தெரிவித்து வந்தார்கள். அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது, அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இது 5 ஆண்டுகளுக்குள் இது சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானமாக வர இருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் செய்திகளாக வெளியிடப்பட்டன. ஆனால் இப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவித்தல், இந்த சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தினுடைய பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு கருத்தை அவர்கள் சொல்ல முதல், அந்த கருத்துக்குரிய கருத்தை வெளியிட முதல் எமது தமிழ் மக்களை வடமாகாணத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜேவிபி, என்பிபி 4 பிரதிநிதிகளை கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். அவர்களிடம் கேட்டபோது அவர்களுக்கு இப்படி ஒரு இல்லை என்ற ஒரு கருத்தை தான் தெரிவித்தார்கள். அடுத்ததாக அதைவிட இங்குள்ள சிவில் சொசைட்டிஸ் மற்ற அரசியல் கட்சியாக்களையும் கேட்டு அதன் கருத்தின்படி இவர்கள் தமிழ் பண வசதி இல்லை என்றதை சொல்லியிருக்கலாம். இருந்தாற்போல் ஒரு பிரஸ் ரிலீஸை கூப்பிட்டு பண வசதி இல்லாத காரணத்தினால் நாங்கள் இதை சாதாரண ஒரு கிரிக்கெட் கிரவுண்டாக யோசிக்கின்றோம் என்று சொன்னது
பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது மக்கள் மத்தியில். இந்த மைதானத்தினுடைய பணிகள் சர்வதேச தரத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறதே தவிர 90 மீட்டரான உள்ளகத்திலே துடுப்பாட்ட மைதானம் ஒன்று அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வேலைகள் நடைபெறும் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எது எப்படியோ இது ஒரு சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானம் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்தினுடைய பணிகள் மிக முக்கியமானது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு வடகிழக்கு மக்கள் பூரண ஆதரவை வழங்கியிருந்தார்கள். நாடாளுமன்றம் உட்பட இந்த அரசு இந்த மைதானத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் சர்வதேச துடுப்பாட்ட சம்மேளனத்தை பொறுத்தவரையில் அரசியல் ஆலோசனையோடு இல்லாவிட்டால் அரசியல் செல்வாக்கோடு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிற்கு தெரிவுகள் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு விடயம் இருக்கிறது. சபையை கலைத்திருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையை கலைத்திருக்கிறார். செப்டம்பர் மாதத்திற்கு இடையிலே புதிய ஒரு சபையை 7 பேர் கொண்ட சபையை அமைக்க வேண்டும். அந்த சபையினுடைய அமைப்பை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு என்பது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சம்மேளனம் எவ்வாறான ஒரு முடிவை இங்கே எடுக்கப் போகிறது, ஐசிசி இதற்கான அனுமதி எப்படி வழங்கப் போகிறது. ஐசிசியை பொறுத்தவரையில் ஒரு நாட்டிலே சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் ஒன்று அமைக்கப்படும் போது அந்த நாட்டினுடைய அரசியல் அதுக்குள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பது அவர்களுடைய பொதுவான ஒரு விதிமுறையாகவும் அவர்கள் பார்க்கின்ற விடயமாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த துடுப்பாட்ட மைதானம் தடைப்பட்டதற்கும் அவ்வாறான ஒரு செயற்பாடு காரணமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயமும் இங்கு எழுந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இனி அமைக்கப் போகின்ற சபையிலும் கூட அரசினுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடாது என்ற ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மைதானத்தினுடைய முக்கியமான தோற்றங்கள் என்ன, இந்த மைதானம் வந்தால் எவ்வாறான நன்மை இருக்கப் போகிறது, எதிர்காலத்தில் எவ்வாறான வாய்ப்புகள் இருக்கப் போகிற என்ற விடயத்தை தான் இந்த தொகுப்பினூடாக நாங்கள் ஆராயம். சர்வதேச தரத்துக்கு ஒரு விளையாட்டு வீரன் போகணும், கிரிக்கெட் விளையாட்டு வீரன் போகணுமெண்டா புத்தரையில் ஆடணும். நாங்கள் இங்கே எல்லாமே மெட்டினில் விளையாடுறோம். அதுக்கும் புத்தரையில் விளையாடுறதுல இந்த போல் பவுன்ஸுகளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்களோட பிளேயர்ஸ் இந்த மெட்டிங்கில் விளையாடுறதுல கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா விளையாடுவினோம். ஆனால் அதே இது புத்தரைக்கு போனால் எங்களோட பிளேயர்ஸால் விளையாட இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் அதில் வர டேர்னுகள் வேறு மாதிரி இருக்கும், போலுண்டு ஸ்விங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு பரிச்சயமாகணும். அதுக்கு கனகாலம் எடுக்கும் எங்களோட பிளேயர்ஸ் அந்த அந்த ட்ரெண்டுக்குள்ளே வர்றதுக்கு. அப்போ இப்படி ஒரு சர்வதேச மைதானம் அமைஞ்சதுன்னா எங்களோட லோக்கல் பிளேயர்ஸ் அந்த தரத்துக்கு தங்களை உயர்த்தி கொள்ளுவினோம். அதோட காம்படிஷன் லெவலும் கூடும், நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன்வால்மெண்ட் கூடும். இப்போ லோக்கலாக எங்களோட ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட்லேயே யாழ் மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தில் கிட்டத்தட்ட 15-20 கிளப்புக்கு மேலே அஃபிலியேட்டட் கிளப்ஸ். அப்போ அவ்வளோ பிளேயர்ஸ் விளையாடுறினோம். ஆனால் அவளுக்கு எதிர்காலம் என்று பார்த்தால் ஒரு அடுத்த லெவலில் டிவிஷன் 1க்கு போய் விளையாடுறதுக்கு இயலாமல் கிடக்கு. ஏன்னா அங்கே போனால் டர்ஃபில் மேட்ச் இருக்கும். எங்களுக்கு நாங்கள் டர்ஃபில் போகிற ஷூவே போடுறே இல்லை. எங்கள்கிட்ட அந்த ஷூவே நாங்கள் பாவிக்கிறோம். அந்த ஷூவோட டர்ஃபில் விளையாடுறதுக்கே நாங்கள் பழக்கப்படணும். அந்த டர்ஃபில் வர ஸ்விங்கும் அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் எங்களோட மேட்டிங்கில் கிடைக்காது. அப்போ கட்டாயம் சர்வதேசத்துக்கு நாங்கள் உயர்ந்து போகணும் என்று சொன்னால் கட்டாயம் புத்தரை ஆடுகளத்திலே ஆடணும். தற்பொழுது இருக்கிற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் இந்த மைதானத்தை மட்டும் எதிர்காலத்திலே அவர்களுடைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய அந்த கருத்தையும் நாங்கள் மீள் பரிசீலனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிரிக்கெட் மீதுள்ள எங்களுடைய பற்றும் ஆர்வமும் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறது. அவர்கள் எதிர்காலத்திலே வருகின்ற நிர்வாகமாக இருந்தால் என்ன, எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சாக இருந்தான இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த சர்வதேச மைதானத்தை எங்களுக்கு பெற்று தருவதற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று யாழ் மாவட்ட கிரிக்கெட் சார்ந்த அனைவர் சார்பிலும் என்னுடைய கோரிக்கையாக அதை முன்வைக்க விரும்புகின்றேன். விளையாட்டு விஞ்ஞானம் சார்ந்த அறிவு வளர்ச்சி ஏற்படும். வீரர்கள் இப்போ ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் வந்ததுண்டா என்ன நடக்கும்னா அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். அதில் பயோமெக்கானிக்கல் லேப் இருக்கும், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் லேப் இருக்கும். இது சயின்டிஃபிக்கான ஒரு பிளேயரை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏனென்றால் வெளிநாடுகளில் மேலத்தேச நாடுகளில் ஒரு விளையாட்டு வீரனை தனியாக அவரோட சாதாரண பயிற்சிகள், விளையாட்டு பயிற்சிகள் மட்டும் அவரை அடுத்த நிலையை கொண்டு போகிறையில் விளையாட்டு விஞ்ஞானம் சார்ந்த பயிற்சிகள் தான் அவரை அடுத்த நிலையை கொண்டு போகும். ஏன்னா இன்ஜரி இல்லாமல் விளையாடணும். இப்போ நம்பர் ஆஃப் மேட்சஸ் கூட அனுவலி. அப்போ அதுக்கு அவர் தன்னை அடாப்ட் பண்ணி அந்த ட்ரைனிங்குள்ளே வரணும். அப்போ உடலியல் காயங்களை தவிர்த்து
அவர் அந்த போட்டியில் பங்கெடுக்கணுமெண்டா அவர்கிட்ட மெக்கானிக்கல் எலிமெண்ட் பார்க்கணும், அவர்கிட்ட ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட் பார்க்கணும், ஃபிட்னஸ் லெவல் பார்க்கணும். இதுக்கு ஒரு லெபார்ட்ரி பேஸ்டாக ஒரு ஸ்டேடியம் இருந்தது என்றால் அது எங்களோட நேஷ்னல் பிளேயர்ஸும் சரி எங்களோட லோக்கல் பிளேயர்ஸும் சரி அந்த லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவினோம். ஆகவே இந்த மண்டதீவு கிரிக்கெட் மைதானம் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மைதானமாக வர வேணும். வடமாகாணத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மைதானம் கட்டாயம் தேவை என்பதற்கு பல வகையான சான்றுகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு T20 மேட்சை வைக்க வேணும் என்றால் இந்தியாவிலிருந்து வடமாகாணத்துக்கு 35 நிமிஷத்தில் வரலாம். அதால் பொருளாதார அபிவிருத்திகள் உள்ளன, ஜிடிபி குரோத்துக்கு தேவையான பொருளாதார வளம் உருவாகும், டூரிசம் உருவாகும். ஆகவே அது சாதாரண கிரிக்கெட் கிரவுண்ட் வடமாகாணத்தில் நிறையவே உள்ளன. பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், சென்ட்ரல் காலேஜ், வீரசிங்கம் இதில் இருக்கிற மைதானங்கள் நிறைய உள்ளன. ஆக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்ட் தான் அத்தியாவசியம். அதை நாங்கள் எல்லோரும் அரசாங்கத்திடமும், உதாரணமாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சுனில்குமார் கவே அவர் ஒரு நல்லொரு மனிதர். அவர் இந்த இதை உண்மையாகவே வடமாநிலத்தில் விளையாட்டு போட்டிகள் விளையாட்டு இதுகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துள்ளவர். அவரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருப்பவும் வைத்து அவர்களூடாக ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் அகாடமியில் இந்த உண்மையான சிச்சுவேஷனை அறிந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டை நாங்கள் வடமாநிலத்தில் அமைப்பதற்கு மண்டதீவு சரி வராட்டாலும் இன்னொரு இடத்தை சரியான இடத்தில் தேர்ந்தெடுத்து அதை எமது இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதை உருவாக்க வேண்டியது எமது எல்லோருடைய கடமைப்பாடும். அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அஹிம்சை முறையில் அவருடன் நாங்கள் எல்லா அமைப்புகளும் இன்னொரு பிரேரணையை வைக்க வேண்டும் என்றுதான் எமது அமைப்பின் தாழ்மையான வேண்டுகோள். அதோட மிக முக்கியமானது என்னென்னா, இப்போ கொழும்பில் இருக்கிற கிரவுண்டில் கிழமையில் 2 நாளைக்கு மழை பெய்யுது. ஒரு டெஸ்ட் மேட்ச்னால் 2 நாள் மழையிலேயே போகுது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு டிசம்பரில் ஒரு கொஞ்ச நாள் தான் மழை இருக்குது. மிச்ச நாள் ஃபுல்லாக விளையாடலாம். யாழ்ப்பாணத்தில் மேட்சஸ் நம்பி ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த வகையில் இங்கே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைஞ்சதென்றால் அனைவருக்கும் எங்கட தனியாக யாழ்ப்பாணம் வடமாகாண மக்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். சர்வதேச தரத்திலான ஒரு மைதானம் இங்கே கிடைச்சதுன்னா நிறைய மேட்சஸ் நடக்கும். அதோட எங்களோட பிளேயர்ஸ் மேட்ச் லைவாக பார்க்குற தன்மைகள் இருக்கும். டிவியில் பார்க்குறதுக்கும் லைவாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு லைவாக நிறைய பிளேயர்ஸை பார்க்க அதுவே ஒரு மோட்டிவேஷன். எங்களோட பிளேயர்ஸ் அந்த விளையாட்டின் பால் அதீத ஈடுபாடு வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமையும். மற்றது ஒரு சர்வதேச போட்டிகள் நடத்தி இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்தியாவில் சென்னையில் மேட்ச் நடக்க போகுதுன்றால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் சென்னையில் விளையாடுற அந்த வெதர் கண்டிஷன் சேமாக இருக்கும். அப்போ சர்வதேச வீரர்களுக்கு எங்களோட இலங்கை வீரர்களுக்கு சர்வதேசத்தில் சாதிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். யாழ் மாவட்டத்தை வட மாகாணத்தை பொறுத்த மட்டும் தொழில் ரீதியாக பல்வேறு தொழில் வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற தன்மைகள் அதிகம் காணப்படும். அதன் மூலம் எங்களுடைய நகரம், எங்களுடைய யாழ்ப்பாணம் வடமாகாணம் ஒரு அபிவிருத்தி அடைந்த நிலைக்கு நீண்ட காலத்தில் செல்லும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம் காணப்படுகிறது. ஆகவே அந்த வகையில் இந்த மைதானம் கட்டாயமாக காலங்கள் பிந்தினாலும் அவை எங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது தொடர்பாக மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் அதனோடு இணைந்த இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தினரும் இதை செய்து முடிப்பதற்குரிய தங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். என்னுடைய விருப்பம் போல்தான் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற கிரிக்கெட்டை நேசிக்கின்ற ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள், பாடசாலை அமைப்புகள், பாடசாலை நிர்வாகத்தினர், பெற்றோர்கள் அனைவருக்கும் உரிய எதிர்பார்ப்பாக அமைகிறது. ஆகவே இந்த எதிர்பார்ப்பு விரைவிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஆகவே அது வெகு விரைவில் நிறைவேற்றப்படும். அதன் மூலம் நாங்கள் பல்வேறு விதமான நான் மேல் குறிப்பிட்ட நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.